ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மூன்றே பொருட்களை வச்சு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச க்ரீமியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிளேட்டில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 200 ml அளவுள்ள விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் ரொம்ப சில்லுன்னு இருந்தால் தாங்க க்ரீம் சீக்கிரமாகவே கிடைக்கும். கொஞ்சம் க்ரீமாக வந்த உடனே தயிர் கடையிற மாதிரி கடைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக க்ரீமும் கிடைக்கும். கைகளுக்கு ஒரு சைடாகவே அடித்தா வலி ஏற்படுங்க. இந்த மாதிரி அடிக்கும்போது கைகளுக்கு வலியும் ஏற்படாது. கேக்கு கடிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. விப்பிங் க்ரீம் நல்லா பொங்கி இந்த மாதிரி க்ரீமாக கிடைச்சாலே போதும். இப்போ 100 ml அளவுள்ள கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கோங்க. 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து 1 நிமிஷம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஏற்கனவே கண்டென்ஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா வேறொரு பவுலில் மாற்றிடுங்க. நான் இன்றைக்கி கைகளால் விப்பிங் க்ரீம் 8 நிமிஷம் அடிச்சிருக்கேங்க. விப்பிங் க்ரீம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு கண்டென்ஸ் மில்க் போதுமானது. நல்லா சமன்படுத்திட்டு 10 to 12 மணி நேரம் ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கோங்க. பன்னெண்டு மணி நேரம் கழித்து நல்லா நம்மளோட ஐஸ்கிரீம் செட் ஆயிடுச்சுங்க. வாவ்! இப்போ ஐஸ்கிரீம் பவுலில் மாற்றிடலாங்க. கடைகளில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வினோஸ் கோஸ்டல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.